நம்முடைய ஸ்ட்ரெஸ், நம்முடைய மனக்கவலையை தீர்த்து வைக்கிறதுக்கான இன்னொரு வழிமுறை. நடந்து முடிந்த ஒரு விடயத்தை நம்மளால திருப்பி ரிவேர்ஸ்ல போய் சின்னதாக்க முடியாது. முடிஞ்சதுதான். ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளால நடந்து போடுச்சு. கணவனால் ஒரு பிரச்சனை, மனைவியால் ஒரு பிரச்சனை, வீட்டில் ஒரு பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, கஃபிலால் ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்டால் ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சு, அல்லது நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோம், பேச்சு முடிஞ்சு. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. தாங்கிக்க முடியாம ரொம்ப வேதனைப்படுறேன். எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் களையிறது? உங்க பிரச்சனையை இதுவா கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க பிரச்சனை இதுதான். இந்த பிரச்சனைய நடந்ததுதான். திருப்பி போய் ரெண்டா வெட்டி சின்னதாக்க முடியாது. இத இல்லாம பண்ண முடியாது. நேற்று நடந்தது, இன்னைக்கு வந்துட்டோம். இப்ப திரும்ப நாம முந்த நாளுக்கு போகலாமா? முந்த நாளுக்கு போய் நேற்றுங்கிறத கடக்கும் போது ரொம்ப அவதானமா கடந்துட்டு பிரச்சனை இல்லாம வந்துடலாமா? நடந்ததுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? இதான் உங்க பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைய நம்மளால நினைக்க தாங்க முடியாம போகும். இப்ப நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதனால என்றால், நமக்கு நடக்கிற ஒரு விடயத்தை நம்ம பெருசா வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப வெயிட் கொடுக்குறோம் நம்ம. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு தலையிடி வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாழ்க்கையில என்ன வந்தாலும் தாங்கலாம், இந்த தலையடியை தாங்க முடியாதப்பா அப்படின்னு. அதே ஆளுக்கு ஒரு மாசம் கழிஞ்சு காய்ச்சல் வந்தோடனே, ஐயோ உலகத்துல என்ன வந்தாலும் தாங்கலாம், இந்த காய்ச்சலை தாங்க முடியாதப்பான்னு. தலையடி வந்தா அதை தாங்க முடியாது, காய்ச்சல் வந்தா இதை தாங்க முடியாது, பல்லு வலி வந்தா அதையும் தாங்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அது பெரிய பிரச்சனை ஆக்கீங்க. ஐயோ என் பிள்ளைகள், ஐயா எங்க கிடந்து வந்ததுகள், ஐயோ பிரச்சனை. என் ஹஸ்பண்ட், அல்லாஹ் அக்பர், இந்த மனுஷன்கிட்ட பேசவே இல்லாம என்ன பண்றதுன்றே தெரியல, சொன்ன மாதிரி கேட்காதே, இத்தனை நாளா பேசியிருக்கிற, திருத்தவே முடியாம ஐயோ இதே பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைய நம்ம முதல்ல என்ன செய்யணும்டா? சின்னதாக்கணும். சின்னதாக்குறதுக்கு ஒரு அழகான ஒரு வழி இருக்குது. என்ன வழி? அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வச்சா சின்னதா போயிட்டு, இது சின்னதாக்குறதா இருந்தா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வைங்க. இதை நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாருங்க அந்த வசனத்தை. சூரத்து நிசா 153வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்கள்ட்ட போய் தவா பண்ணோன்னு அவங்க கேட்கறாங்க, நாங்க உங்களை நபியா நம்புறோம், இந்த பாலைவனத்துல இருந்து ஒரு ஊற்று உடைச்சீங்க. இவர் என்ன சொல்றாரு? நான் கடவுள் கிடையாது, நான் சாதாரணமான ஒரு மனுஷன், நான் அல்லாஹ்வுக்கு தூதர், அல்லாஹ் கிடையாது அப்படிங்களா? அப்ப உங்களுக்கு தங்கத்தால் ஒரு வீடு இருக்கட்டுமே. ஐயோ நான் அதைத்தான் நான் சொல்றேன், நான் கடவுள் கிடையாது, நான் ஒரு மனுஷங்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி டென்ஷன் ஆகும்? நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம், அவங்க கேட்கறான், ஒரு 25,000 ரூபாய் காசு தாரீங்களா? ஒரு மாசத்துல தந்துருவேன் அப்படிங்க. செலவுக்கு 500 ரூபாய் காசு இருக்குதுடா, நான் எங்கடா போவேன் அப்படிங்களா? அப்போ ஒரு 10,000 ரூபாய் தாங்களே. அடே 500 ரூபாய் காசு வச்சுட்டு இருக்கேன்டா அப்படிங்களா? அப்ப சரி ஒரு 5,000 ரூபாய் தாங்களேன்டா. எப்படி கோவம்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மனுஷன், நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு கடைசியா என்ன சொல்றாங்கடா? வானத்துக்கு போய் ஒரு வேதத்தை கொண்டு வாங்க, நம்புறேன்றாங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், வானத்துல ஏறி வரும்போது வேத புத்தகத்தோட வர சொல்றாங்க, குர்ஆனோடு இறங்க சொல்றாங்க, நான் என்ன பண்ணணும்? மனசு நொந்து போறாங்க. நொந்து போனோன்னா அல்லாஹ் தஆலா யூதர்களை திருப்திப்படுத்த இந்த வசனத்தை இறக்கல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குது, அவரை திருப்திப்படுத்தத்தான். என்ன சொல்றாங்கடா? யஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா. முஹம்மது நபியே, உங்ககிட்ட வேதக்காரங்க வானத்திலிருந்து ஒரு வேதத்தை கொண்டு வரும்படிதான் கேட்டாங்க. உங்கள்கிட்ட மேல போய் ஒரு புத்தகம் கொண்டு வரதான் கேட்டாங்க. ஃபக்கத் சஅலு மூசா அக்பர மின் தாலிக். ஏன்னா தெரியுமா, மூசா நபி கிட்ட என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா? இதை விட பெருசா கேட்டாங்க. ஃபகாலு அரினல்லாஹ் ஜஹரத்தன், அல்லாஹ்வையே கொண்டாந்து காட்ட சொன்னாங்க.
இப்ப சொல்லுங்க, உங்க பிரச்சனை சிறுசு தானே, இப்ப ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நமக்கு ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரச்சனை அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் அதுக்கு ரிப்ளை பண்றான். அதை விட பெரிய பிரச்சனை மூசா நபிக்கு நடந்துச்சு. இதெல்லாம் என்னப்பா இது, சின்ன பிரச்சனைப்பா. அப்ப மனசுக்குள்ள முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு நடந்த ஒரு பிரச்சனைய பெருசா எடுத்து வச்சோம்னா அன்னைக்கு ராத்திரி நிம்மதியாகும். நம்ம அப்ப திரும்பி பார்க்கணும், நம்ம ஹஸ்பண்ட் 10 மணி லேட்டா தான் வாராரு, ஆனா அவ புருஷன் குடிச்சுக்கிட்டு வாரான். நம்ம புருஷன் பரவாயில்ல, இவராச்சும் பரவாயில்ல நினைக்கலாமா இல்லையா? பெருசா நடக்கலையேன்னு நினைங்க. உதாரணம் சொல்றதா இருந்தா, சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது லேசா கத்தி கையை அப்படியே வெட்டுறது ஒரு பொண்ணுக்கு. வெட்டணும், ஐயோ ஐயோ இந்த விரல பிடிச்சி சீலையோட கட்டி உயர்த்தி பிடிச்சி ரத்தம் ஐயோ இப்படி வச்சுட்டு ஐயோ ஐயோன்னுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சாப்பாடெல்லாம் அந்த ஆள் ஊட்டி விடணும். இதால சாப்பிட முடியல, பிடிச்சி வச்சுட்டு அவர் ஊட்டி விட்டு இதுக்கு ஒரு 3 நாள் ட்ரெஸ்ஸு, ஹோட்டல்ல சாப்பாடு, இப்படியே வண்டி ஓடும். இப்ப வண்டியில இவங்க ஓடுறாங்கன்னு வைங்க. வண்டியில இவங்க ஓடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு போச்சு, எலும்பு வெளியில தெரியுது, பெரிய காயம் ரத்தமா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல போய் வச்சாச்சு, டாக்டர் மருந்து செஞ்சுட்டு இருக்கிறான், சர்ஜரி செய்யறான், எல்லாம் வச்சாச்சு, எலும்பெல்லாம் வச்சு பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு, அம்மா உங்களுக்கு வேற எங்கேயாவது காயம் இருக்குதா? இல்லைங்க, வேற ஒரு இடத்துலயும் காயம் இல்லைங்கன்றான். இனி ஏதோ அங்க கிளீன் பண்ணிட்டு போனா இந்த இடத்துல பிச்சு அள்ளி இருக்கும், என்னங்க இங்கேயுமே காயம். ஓஹோ, அந்த விலங்குல கவனிக்கலங்கன்றான். ஏன் கவனிக்கல? இங்க காலு பெருசா உடைஞ்சு ரத்தம் கொட்டினதால இங்க கிழிச்சது, இங்க தோல் பிஞ்சது, இங்க லேசா ரத்தம் வந்ததெல்லாம் விளங்கவே இல்லை. ஆனா பாருங்க, லேசா கத்தி வெட்டினதுக்கு 3 நாள் கையை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தவதான். பெரிய பிரச்சனை நடக்கும் போது சின்னது தெரியவே மாட்டேங்குது. சோ நமக்கு பிரச்சனை வரும்போது இதை விட பெருசா நடந்திருந்தால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். துக்கம் வர்ற நேரம் எப்ப சந்தோஷப்படலாம்? தலையோடு வந்தது தலப்பாவோடு போய்விட்டதுன்னு நினைச்சா சந்தோஷப்படலாம். எங்க நாட்டுல நடந்தது, ஒருத்தர் பைக்கில் வைஃபோட போயிட்டு இருக்கும் போது மோட்டார் பைக் கிழிஞ்சு விழுந்துட்டார். கிழிஞ்சு விழுந்து கால் உடைஞ்சு போச்சு, ரத்தம் கொட்டுது. சிரிச்சான், அல்ஹம்துலில்லாஹ்டா. அடப்பாவி, கால் உடைஞ்சு ரத்தம் கொட்டுது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற, சிரிக்கிற என்னடா? இல்லடா, அங்க பாரு, மலைப்பகுதியில ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி அவன் சந்தோஷப்பட்டான். எப்படி தெரியுமா? நான் விழுந்தது இன்னொரு 2 அடி கொஞ்சம் அப்படி வலது பக்கமா விழுந்திருந்தா எங்க பொடியை எடுக்கிறதுக்கே ஒரு 3 நாள் அடிக்கும். அங்க பாருங்க குழியை. அல்லாஹ்வுடைய கிருபையால நாங்க இந்த பக்கமா விழுந்துட்டோம், அந்த பக்கம் விழுந்திருந்தா முடிஞ்சு. அப்ப சந்தோஷப்பட முடியுது பெருசா நடக்கலையேன்னு நினைக்கும் போது. எனவே நமக்கு நடந்த பிரச்சனைய நாங்க பெருசா நடக்கலையேன்னு நினைக்கும் போது நம்ம பிரச்சனை சின்னதாயிடுச்சா? நம்ம பிரச்சனை சின்னதாகுது. நம்ம பிரச்சனை சின்னதானால் நம்மளால அதை தாங்கிக்க முடியும். நம்மள பிரச்சனை எப்படி சின்னதாக்குறது? நம்மளை விட பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்படி எல்லாம் மனுஷன் இருக்கான் பாருங்க. இன்னைக்கு இப்படி எல்லாம் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். சாப்பிட வழி இல்லாம, ஒருவேளை சாப்பாட்டுக்கு, ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி இல்லாம மனுஷன் இப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எப்படா சாவான் அப்படின்னு கழுகு காத்துக்கிட்டு இருக்குது பாருங்க. இன்னைக்கு உலகத்துல வறட்சியான நாடுகள், இவங்களை எல்லாம் நம்ம பார்க்கறது இல்லையா? இவங்களுக்கு முன்னால நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையேங்கிறோம், கை நிறைய காசு இல்லையேங்கிறோம், ஒரு வண்டி வாங்கலையேங்கிறோம், நல்ல ஜொப் இல்லையேங்கிறோம். ஆனா நம்மளை விட கஷ்டப்பட்ட இவங்களுக்கு முன்னாடி நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளவுக்கு சுக்குர் செய்யற அளவுக்கு நமக்கு அருள் இருக்குது பாருங்க. உயிரினங்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வறட்சி அனுபவம். வானம் லேசா இருட்டின உடனேயே அந்த மழைக்காக கையில பாத்திரங்களை எடுத்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்? நிலத்தை தோண்டி பார்த்தா தண்ணி இல்லை, அதனால வானத்திலிருந்து வர தண்ணிய காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க. வறட்சியான நிலம், அப்ப கூட அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய ஈமான். இதுகளுக்கு முன்னால
இந்த உயிரினங்கள் எல்லாம் தண்ணி இல்லாம இப்படி செத்து, ஒரு மாட்டினுடைய சிறுநீரை குடிச்சாவது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். ஒரு மாட்டினுடைய சிறுநீரை குடிச்சு, இந்த பெண்ணை பாருங்க, கொஞ்சமா இருக்கிற இந்த தண்ணிய அள்ளும் போது கலங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை தரையில தவழ்ந்து குடிக்கக்கூடிய ஒரு வறட்சி. ஆனா நம்ம எவ்வளவு தண்ணியை வீண் விரயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு உலகத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஏக்கங்கள், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய் சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கு, தன்னுடைய உணவு இல்லாம போச்சேன்னு ஒரு பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. செத்து போன ஒரு குழந்தைய குழியில வைக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாத தாய்மார்கள். இந்த ஏக்கமும் இந்த பார்வைக்கும் என்ன பதில்? இப்படியெல்லாம் மனுஷன் இருக்கிறானே. இதுக்கு முன்னால நம்ம பிரச்சனையை எடுத்து வச்சு பாருங்க, நமக்கு பிரச்சனை இருக்கிறதே தெரியாம போகும், அடையாளமே இல்லாம போகும். இப்படியெல்லாம் மனுஷன் இருக்கிறான், இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிடைக்கிற கொஞ்சம் தண்ணி இந்த குழந்தைக்கு கொடுக்கறாங்களே இந்த தாய். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண் யாசகம் கேட்டு வந்தார். 2 பெண் குழந்தைய கூட்டிட்டு வராங்க. வீடு முழுக்க தேடி பார்த்து 3 பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அந்த தாய் ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை பங்கு வச்சுட்டு தான் ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுக்கு எடுக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளும் 2 பேரிச்சம்பழத்தையும் வாயில வச்சுட்டு தாயுடைய கையில் இருக்கிற பேரிச்சம்பழத்தை பார்க்குது. எவ்வளவு பசியா இருந்தா அங்கேயே சாப்பிட்டு இருக்கும். அப்ப அந்த தாய்க்கு பசி இருக்குது தான். தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி அதை 2ஆ கிழிச்சு அந்த 2 குழந்தைக்கும் கொடுத்துட்டு அந்த தாய் போறாங்க. ஆயிஷா நாய்க்கு அது மனசு நிறைஞ்ச ஒரு கவலையா போகுது. அந்த தாய்க்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்க முடியலையே, வீட்டுல வேற இல்லையே, ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷா நாய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு தாய் வந்தா 3 பழம் தான் இருந்துச்சு, கொடுத்தேன். அந்த தாய் சாப்பிடாம அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒன்றையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க, ரொம்ப கவலையா இருக்குது யா ரசூலல்லாஹ் என்று வேதனையை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, அந்த தாய் அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆ கிழிச்சு கொடுத்தாங்களே, இதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். சொந்த குழந்தைக்கு தான் பசியோட இருந்து கொடுத்தாங்களே, அதுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்துட்டாங்க. பாருங்க, இந்த நிலையில இந்த தாய் இந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்கறாங்கன்றா, தண்ணிக்காக கஷ்டப்படுற இந்த நாட்டுல கொஞ்சம் தண்ணி கிடைச்சி அதை தாய் அந்த குடிச்சிடாம குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த ஹதீஸ் ஞாபகம் இருப்பார். இப்படி எல்லாம் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கும் போது உயிர்களை நாளுக்கு நாள் இழந்து அழுதுகிட்டு இருக்கிற நாடு, தண்ணிக்காக போய் அரசாங்கத்தில் போய் நிற்கக்கூடிய இந்த மக்கள் வாழக்கூடிய நாடு, இந்த குழந்தையினுடைய ஏக்கமும் அழுகை, இந்த குழந்தையினுடைய இந்த பார்வை, இதுக்கு என்ன பதில்? இந்த மக்களுக்கு யார் பதில்? இவங்களுக்கு முன்னால நம்ம நிலைமை என்ன? நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நமக்கு என்ன குறை இருக்குது? நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, நமக்கு என்ன பிரச்சனை? எனவே நம்ம கஷ்டத்தை மட்டுமே பார்க்கும்போது நம்மளால தாங்க முடியாது. நமக்கு அது பெரிய பிரச்சனை, பெரிய பாரம், மனசு நிறைஞ்சது. அதே நேரம் வெளியில பாருங்க, நம்மளை விட பிரச்சனை அவங்க நிறையவங்க இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு நம்மளால சுக்ர் செய்ய முடியும், அல்லாஹ்வுக்கு நம்மளால நன்றி செலுத்த முடியும்.